இப்போ வந்து நான் ஸ்போரிங் ஆனரோப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஸ்போரிங் ஆனரோப்ஸில் வந்து முதல்ல வந்து ஆனரோபிக் அண்ட் ஆனரோபிக்னால் என்ன? முதல்ல வந்து இது வந்து கம்ப்ளீட் ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து ஆனரோபிக் சொல்கிறாங்க. நான் ஸ்போரிங் ஆனரோபிக்னால் வந்து டிஎன்ஏ பேஸ்டு காம்போசிஷன், ஒரு பேசிக் அனலைசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ப்ரொடக்ஷன் இந்த மெட்டபாலிசம் காக்கை, அப்புறம் காக்கை அண்ட் அப்புறம் வந்து ஆனரோபிக் காக்கை, அதுக்கப்புறம் பேசிலை, அப்புறம் ஸ்பைரோலைட்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் காக்கையில் வந்து அதுக்கப்புறம் பெப்டோ ஸ்பைரோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கை, பெப்டோஸ்ட்ரெப்டோகாக்கை, பெப்டோகாக்கைன்னு இருக்குது. பெப்டின் போட்டுக்கலாமா? முதல்ல வந்து வேறு எதுவுமே இல்லை. காக்கை வந்து கிராம் பாசிட்டிவ் காக்கை, கிராம் நெகட்டிவ் காக்கை வந்து ஆனரோபிக் காக்கை, ஆனரோபிக்கில் வந்து இருக்குது. ஆனரோபிக் நான் ஸ்போரிங் ஆனரோபிக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கை, பெப்டோகாக்கஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்னு இருக்குதா? அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து விலோனிலா, அதுக்கப்புறம் கிராம் நெகட்டிவில் வந்து விலோனிலான்னு இருக்குது. கிராம் நெகட்டிவில் வந்து விலோனிலான்னு இருக்குது. விலோனிலா. பேசிலையில் வந்து சொல்கிறாங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பேசிலேன்னு இருக்குது. கிராம் பாசிட்டிவ் பேசில் வந்து அதுக்கப்புறம் வந்து யூகோ பாக்டீரியம், அதுக்கப்புறம் வந்து ப்ரோபயோனி பாக்டீரியம்னு இருக்குது. பேசிலஸில் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிலஸில் வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்னு இருக்கா? இதில் வந்து யூகா பாக்டீரியம் போடலாம். யூகா பாக்டீரியம் நீங்கள் ரொம்ப யூவாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோபயோனி பாக்டீரியம்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பைஃபிடோ பாக்டீரியம்னு போட்டுக்கலாம். பைஃபிடோ பாக்டீரியம், ப்ரோபயோ பாக்டீரியம், யூ பாக்டீரியம்னு போட்டுக்கலாம். கிராம் நெகட்டிவில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பாக்டீரியோஸ் டேஸ்ன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபியூசோ பாக்டீரியம் போட்டுக்கலாமா? ஃபியூசோ பாக்டீரியம், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஃபியூசோ பாக்டீரியம் பாக்டீரியோசைடுன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரோகேட்ஸ் வந்து ட்ரிப்போனிமா வந்து ஸ்பைரோகேட்ஸில் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கல்ச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கல்ச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து என்னென்னா the growth of the absence of the அதுக்கப்புறம் மாலிகுலர் ஆக்சிஜன் சொல்கிறாங்க. ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ், pH வந்து 7 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பேத்தோஜெனசிஸில் இதான் கிளாஸிஃபிகேஷன் தான் மெயின். கிளாஸிஃபிகேஷன் வந்து ஃபியூசோ பாக்டீரியம் போட்டுக்கலாம். ட்ரிப்போனிமா வந்து ஸ்பைரோகேட்ஸில் வந்து போட்டுக்கலாம். கிராம் நெகட்டிவ் வந்து ஃபியூசிஃபம் பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் வந்து யூகா பாக்டீரியம், அதுக்கப்புறம் யூ பாக்டீரியம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோபியோனி பாக்டீரியம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பைஃபிடோ பாக்டீரியம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து செப்டோபாசிலஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்குபேஷன் பீரியட் வந்து 48 ஹவராக இருக்குது. 48 ஹவர் வந்து இன்குபேஷன் பீரியடாக இருக்குது. இப்போ வந்து டயபெட்டிக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டீப் சீலண்ட் வூண்டாக இருக்குது. இதெல்லாம் ஃபேக்டராக இருக்குது. பேத்தோஜெனசிஸில் வந்து டாக்ஸின், என்சைம்ஸ், கேப்சூல்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பேத்தோஜெனசிஸில் வந்து போட்டுக்கிடுவாங்க. என்சைம்ஸ் இது போட்டுக்கிட்டு இந்த டிசீஸில் வந்து என்னென்னா ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்கில் வந்து வரக்கூடியது வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆப்சஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வூண்ட் இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸ் தான் மோஸ்ட்டாக வரும். பெப்டோகாக்கைன்னு போட்டுக்கலாம். பெப்டோகாக்கைன்னு போட்டுட்டு பெப்டோஸ்ட்ரெப்டோகாக்கை, இதெல்லாம் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் வரக்கூடிய ஸ்போரிங் உள்ளது. இது என்னது? அதுக்கப்புறம் ஓரலில் வரக்கூடிய வந்து அப்டாமினல் இன்ஃபெக்ஷனில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் ஆனாரபிக் காக்கை வரும். ஆனாரபிக் காக்கை வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து இஎன்டினா காது மூக்கு தொண்டை தானே. அதுக்கப்புறம் இஎன்டியில் வந்து என்ன சொல்லலாங்க, ஃபியூசோ பாக்டீரியம் வந்து ஓட்டிக் மீடியா அந்த மாதிரி இடத்துல உள்ளது வந்து ஓட்டிக் மீடியா, சைனசைட்டிஸ், டான்சிலைட்டிஸில் வரக்கூடியது. இப்போ வந்து ஓரலில் வந்து ஜிஞ்சவைட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து ஜிஞ்சவைட்டிஸ் இருக்கா? இதில் வந்து அதுக்கப்புறம் ஓரோடென்டல் இன்ஃபெக்ஷன் வந்து ஜிஞ்சவைட்டிஸு, அதுக்கப்புறம் டென்டல் ஆப்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபியூசோ பாக்டீரியம் போடுவாங்க. ஃபியூசோ பாக்டீரியம் போட்டுக்கலாம். ஸ்பைரோகேட்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸ்பைரோகேட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இட் இஸ் ஆல்சோ த ட்ரிப்போனிமா ஜெனட்டிக்காக இருக்குது. ட்ரிப்போனிமாவோட ஜெனட்டிக்ஸ் தான் வந்து ஸ்பைரோகேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்பைரோகேட்ஸ் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து ஃபியூசர் பாக்டீரியம் போட்டுக்கலாம். ரெஸ்பிரேட்டரியில் வந்து ஃபியூசர் பாக்டீரியம் வந்து ஆப்சஸ், அப்செஷன் ஆஃப் த நிமோனியா, அதுக்கப்புறம் அப்செஷன் ஆஃப் த நிமோனியா போட்டுக்கலாம் இன்ஃபெக்ஷனில். அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியோசைடல், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ப்ரில்வரா ஆப்பிள்னு இருக்குது. அதுக்கப்புறம் லேப் டயக்னோசிஸில் வந்து ஃபியூசர் பாக்டீரியம் தான் மெயினாக போட்டுக்கலாம். ஃபியூசர் பாக்டீரியம் மென்ஷன் காஸ் பை த, அதுக்கப்புறம் நான் ஸ்போரிங் வந்து ஃபியூசர் பாக்டீரியம் தான் மெயின், யூகா பாக்டீரியம் மெயின். அதுக்கப்புறம் டயக்னோசிஸில் வந்து ஸ்பெசிமென் கலெக்ஷன் வந்து அவாய்டு அதுக்கப்புறம் வந்து கண்டாமினேஷன் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதனால் க்ளோஸ்டு ஆக்சஸ் ஆஸ்பிரேஷன் வந்து சிரிஞ்சு நீடில் வந்து நல்லா மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட் இருக்கா, ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரியில் வந்து ஆஸ்பிரேஷன் பார்ப்பாங்க, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ வந்து எக்ஸைட்டேஷன் பார்ப்பாங்க. டிஷ்யூ எக்ஸைட்டேஷன் பார்ப்பாங்க. டிஷ்யூ எக்ஸைட்டேஷன் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யூரினரி ட்ராக்ட் நீடில் பார்ப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் O2 எஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிமென் வந்து த ப்ரொடெக்டட் ஸ்பெசிமென் இஸ் அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் O2வில் வந்து ஸ்வாபை எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டண்ட் மீடியாவில் பண்ணுவாங்க. ஆஸ்பிரேஷன் எடுப்பாங்க. சிரிஞ்சு நீடில் வந்து இன்டாக்ட் பண்ணி நல்ல ஒரு ரப்பர் ஸ்பாட்டர்ஸ் ஆஃப்டர் தி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போலியேஷனில் எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஏர் பபிள் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பல்ஷன், அதுக்கப்புறம் ஆஃப்டர் த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ஏர் பபிளில் வந்து சிரிஞ்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பிளட் எடுத்துக்கிட்டு பிளட்டில் கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்க. ஸ்பெசிமெனாக வந்து பார்ப்பாங்க, ஒரு பிளாக்கிஷ் கலரில் இருக்கும், ஒரு அதுக்கப்புறம் வந்து ஃபோல் ஸ்மெல்லிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டேரக்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து கிராம் ஸ்டெயின் போட்டு பார்ப்பாங்க. பாலி மைக்ரோப்ஸ் பிக்சரில் பார்ப்பாங்க. கிராம் ஸ்டெயினில் வந்து ஃபியூசர் பாக்டீரியம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரக்காய்டு, லாக்டோபேசிலஸ் வந்து இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர் மீடியாவில் வந்து இப்படி இருக்குது. கல்ச்சர் மீடியாவில் வந்து ஒரு பிளெயினாக எடுத்துக்கிறோம், அகார் எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபினைல் அகார் வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் த இனாகுலேஷன் பிளேட்டட் த இன்குபேஷன் டு தி அதுக்கப்புறம் ஆனாரோபிக் மீடியாவில் வந்து அதுக்கப்புறம் ஃபில்டு ஜார், அதுக்கப்புறம் ஆனாரோபிக் கல்ச்சர் மீடியா இந்த கேஸ் பேக் ஜார் எடுத்துக்கிடுவாங்க. ஆனாரோபிக் அதுக்கப்புறம் வந்து க்ளோவ் பாக்ஸில் போட்டுருவாங்க. ஆனாரோபிக் க்ளோவ் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து போட்டுக்கிடுவாங்க. அல்ட்ரா வயலட் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரெஃபரன்சஸ் மெனிஞ்சோகாக்கை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரேபிட் இனாகுலேஷன் வந்து API பார்ப்பாங்க, அல்சர்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கேஸ் லிப்பிட் குரோமோகிராஃபி பார்ப்பாங்க. டிடெக்ஷன் ஆஃப் த ஆன்டிஜனில் வந்து அக்ளூட்டினேஷன், அதுக்கப்புறம் PSG, எலைசா இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயோட்டிக்கில் வந்து அகார் டைல்யூஷன் பார்ப்பாங்க. ப்ராத் டிஸ்க் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்க் ஃபியூஷன் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் காமன்லி ப்ரிஸ்கிரைப்டு இன் த பெனிசிலின் டெட்ராசைக்ளின். பெனிசிலினில் இருக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து காமன்லி ப்ரிஸ்கிரைப்டு பெனிசிலின், டெட்ராசைக்ளின், அதுக்கப்புறம் டெட்ராசைக்ளின் இருக்குது. மெட்ரோனிடாசோல் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அமாக்சிசிலின் போட்டுருவாங்க. இதெல்லாம் கொடுப்பாங்க.